ஸோ முதலாவது நாங்கள் இதில் பார்ப்போம் ஸ்கேலர்ஸ் மற்றது வெக்டர்ஸ். ஸ்கேலர்ஸ் என்று சொன்னால் வேல்யூ மட்டும் இருக்க போகுது. வெக்டர்ஸ் என்று சொன்னால் டிரெக்ஷனோட சேர்த்து அதுக்குரிய வேல்யூவும் இருக்க போகுது. இப்போ நாங்கள் இதில் ஸ்கேலர்ஸ் என்று பார்த்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் சொல்லக்கூடியது வந்து லென்த் மற்றது ஸ்பீடு சொல்லுவோம். அதே மாதிரி வெக்டர்ஸ் என்று வரும்போது வெக்டர்ஸுக்குள்ள வெலோசிட்டி, அக்சலரேஷன், டிசலரேஷன் அப்படியான விஷயங்கள் வரப்போகுது. அப்போ நாங்கள் இந்த வெலோசிட்டி மற்றது அக்சலரேஷன்ஸ் எல்லாம் சொல்கிற நேரம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டிரெக்ஷனோட சேர்த்து தான் அதில் வேல்யூவை சொல்ல போகிறோம். ஸோ அப்போ டிரெக்ஷனோட சொல்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் வெக்டர்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் வந்து முக்கியமாக நாங்கள் பேசிக்காக ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரியா? ஸோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி என்ற ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? அப்போ இது வந்து என்ன சொன்னா இது v என்றது வெலோசிட்டி, u என்றது வந்து அதுவும் வெலோசிட்டி தான், இது a என்றது அக்சலரேஷன், இது டைம். இப்போ ஒரு கார் உண்டு, அதுல இனிஷியல் வெலோசிட்டி u. சரியா? அப்ப இதுல u என்றது இந்த காரோட இனிஷியல் வெலோசிட்டி t ஈக்குவல் டு 0 இருக்கிற நேரம் இது வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கு டைம் t எடுக்குதுன்னு வைப்போம். டைம் tல இங்க வந்திருக்கு. அந்த நேரம் இதுக்கு இருக்கிற வெலோசிட்டி v. அப்ப இதுல இது இனிஷியல் வெலோசிட்டி, இது ஃபைனல் வெலோசிட்டி என்று சொல்லுவோம். இப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த டைம் என்று பார்த்தோம்னு சொன்னா நாங்க இதை t என்று சொல்ல போறோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்றோம் s என்று சொல்லுவோம். சரியா? அப்ப இது வந்து நாங்க உண்மையா எங்க இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு தெரியணும். அக்சலரேஷன் சொன்னா the velocity difference v minus u, final velocity minus initial velocity in கீழ் right, அதன் கீழ் t டைம். இப்போ இதை வந்து வெலாசிட்டி டிஃபரன்ஸை வந்து டைம் வந்து டிவைட் பண்ணினா எங்களுக்கு அக்சலரேஷன் வரும். சரியா? அப்போ இதுல இருந்து தான் எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சது. இப்போ இந்த t வந்து மல்டிப்ளை பண்ணும் போது at ஈக்குவல் டு v மைனஸ் u. ஸோ இந்த u இங்கே வரும்போது என்ன நடக்க போகுது? இந்த ஈக்குவேஷன் எனக்கு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிய வேண்டியது u, ஸ்மால் u வந்து எப்பவும் நாங்கள் இனிஷியல் வெலோசிட்டி என்று சொல்லுவோம். கேபிட்டல் v என்றது ஃபைனல் வெலோசிட்டி, a என்றது அக்சலரேஷன், t என்றது டைம் ஆக இருக்க போகுது. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கு. அதே போல இப்ப நாங்க இதுல இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். இப்ப எங்களுக்கு வெலோசிட்டி என்று வரும்போது இப்ப அவரேஜ் வெலோசிட்டி என்று வரும்போது எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா u பிளஸ் v ஓவர் 2 ஈக்குவல் டு s ஓவர் t என்று வரப்போகுது. Average velocity equal to displacement over time என்று வரும். அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப எனக்கு வெலோசிட்டி, இந்த ஃபைனல் வெலோசிட்டி v க்கான ஈக்குவேஷன் தெரியும், u பிளஸ் at. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இதுல கொண்டு வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த v க்கு பதிலாக u பிளஸ் at இதுல அப்ளை பண்ணுவோம். ஓவர் 2 அது ஈக்குவல் டு s பை t என்று வரும். ஸோ இப்போ இதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணினா இங்கே 2u இருக்க போது at by 2 ஈக்குவல் டு s ஓவர் t என்று இருக்கு. இனி நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த t-ஆல cross மல்டிப்ளிகேஷன் செய்தால் s ஈக்குவல் டு இங்கே 2 கேன்சல் ஆகி ut பிளஸ் இங்க ஒரு ஹாஃப் a. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க சார். போர்ட் கட் ஆகுது. விளங்கல? போர்ட் வந்து அங்க லேட்டஸ்ட் கட் ஆகுது சார். u plus at. ஓகே சாரி ஓகே. ஓகே இப்போ இந்த இது விளங்கு தானே? ஓகே இப்போ u பிளஸ் v பை 2. இப்போ இதுல இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த v க்கு பதிலாக இந்த u பிளஸ் at நான் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்ற நேரம்
u plus at by 2. அது யாருக்கு ஈக்குவலா இருக்க போகுதுன்னு சொன்னா s over t க்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம், இங்க u plus u அப்ப 2u வரப்போகுது. அதே போல இங்க at over 2 வந்து இருக்கும். அது வந்து s over t க்கு ஈக்குவலா இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து நாங்க cross multiplication செய்தோம்னு சொன்னா இங்க 2u இந்த t வந்து மல்டிப்ளை பண்ணும். அதே நேரம் இங்க இந்த 2 வந்து டிவைட் பண்ணுது. ஸோ 2u over 2 என்று வரப்போது. அப்போ 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ ut பிளஸ் இங்க இந்த 80 by half வந்து 80 by 2 வந்து இருக்க போகுது. இந்த t மல்டிப்ளை பண்ணும்போது half a t ஸ்கொயர் என்று வரும். சரியா? அப்ப இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இன்னொரு ஈக்குவேஷன் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க நோட் பண்ண போறீங்களா இல்லாட்டி இது அழிக்க ஷார்ட்டா எழுதிருக்கேன் சார். அப்ப நான் இதை அழிச்சு விடவா, அழிச்சு எழுதுவா? ஓகே சார். ஓகே, இல்ல நோட் பண்ணிட்டேன் சார். ஷோர். அழிக்கலாம் சார், நோட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஓகே, இப்ப இந்த ஈக்குவேஷனை பாருங்க. u plus v by 2 equal to s over t. இப்ப நான் என்ன செய்ய போறேன், அடுத்தது இந்த இந்த ஈக்குவேஷன்ல இருந்து v minus u equal to at என்ற ஈக்குவேஷன் எடுக்க போறோம். ஸோ இதையும் இதையும் நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் செய்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு u plus v equal to 2s over t என்று வரப்போம். ஸோ இப்போ இதை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணும்போது எங்களுக்கு எப்படி வரப்போகுது, v minus u into v plus u equal to at into 2s by t. அப்ப இந்த டீயும் இந்த டீயும் கேன்சல் ஆயிடும். இந்த டி வந்து டிவைட் பண்ணுது இந்த டீயை. ஸோ இப்போ இதை வந்து நாங்க b ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் எழுதலாம். b ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயரை நாங்க மெத்ஸ்ல எழுதியிருப்போம். b மைனஸ் யூ இன்டூ v பிளஸ் யூ எழுதுறாங்க. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏ வெட்டுப்படும். ஸோ 2as. ஸோ இதுல இருந்து b ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as என்ற இன்னொரு ஈக்குவேஷன் எங்களுக்கு வந்து. இப்போ முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் இவ்வளவுங்க. v equal to u plus at, s equal to ut plus half at square. அதே மாதிரி v square equal to u square plus 2as. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எப்படி சொன்னா, இப்போ ஒரு கொஸ்டின் வருதுன்னு சொன்னா அந்த கொஸ்டின்ல at t equal to 2 second, at 2 second or in 3 second அப்படின்னு கொஸ்டின்ல தருவாங்க. இதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. என்னன்னு சொன்னா nth செகண்ட் சொல்லி. ஸோ இந்த nth செகண்ட் வரும்போது நாங்க அதுக்குரிய ஈக்குவேஷனும் நாங்க ப்ரூவ் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்க இது எழுதிட்டீங்கன்னு சொன்னா நான் அடுத்தது nth செகண்டுக்குரிய ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படி வரும்னு சொல்லி. ஓகே, அப்ப இந்த இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னா இப்ப the car travel at time t time 2 seconds at time 2 seconds சொல்லி தந்து தருவாங்களா இருந்தா இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நாங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்ப nth செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட்னு சொல்லி சில கொஷன்ஸ் இருக்கு. அப்போ அப்படியான கேள்விகள் வர நேரம் நாங்க இந்த ஈக்குவேஷன்ஸை அப்ளை பண்ண இயலாது. ஸோ அது வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் வரப்பட்டு சொன்னா இப்ப அடுத்தது செய்து காட்டணும். ஓகே, ஓகே. இப்போ இது nth செகண்டுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க உங்களோட ஹவுஸ்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும், ரைட்? அதுக்கு முதல் நீங்க பஸ் ஸ்டாப்புக்கு போறீங்க, பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்கூலுக்கு போறீங்க. ஸோ இங்கே தான் நீங்க உங்களோட மோஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ரைட்? ஸ்ட்ரைட் லைன் மோஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இது பஸ் ஸ்டாப், இது ஸ்கூல். ஸோ இங்க உங்களோட ஹோம்ல இருந்து, ரைட், பஸ் ஸ்டாப்புக்கு போறதுக்கு 2 செகண்ட் எடுக்குது. பிறகு இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஸோ நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா உங்களோட ஹோம்ல இருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு எடுத்த டோட்டல் டைம் நான் போறேன். ஸோ 10 செகண்ட், சரியா? அப்ப இது வந்து at 2 செகண்ட், at 10 செகண்ட் சொல்லி சொல்றது. நாங்க இதை இப்படி எழுதும் போது இப்படி சொல்றது. ஆனா இப்ப nth செகண்ட் வரும்போது நீங்க ஹோம்ல இருந்து இந்த பஸ் ஸ்டாப்புக்கு போறது ஃபர்ஸ்ட் செகண்டா இருக்க போகுது. அதுக்கு பிறகு நீங்க அடுத்த பஸ்ல இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போக போறீங்க. ஸோ அது வந்து செகண்ட். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நீங்க போக போற டிஸ்பிளேஸ்மெண்டோட அளவு வந்து S1. பிறகு இங்கால நீங்க போக போறது S2 இருக்க போகுது. ஸோ அப்ப இப்படி நீங்க ஒவ்வொரு டைமையும் கடந்து போய்க்குள்ள உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் குறிப்பிட்ட அளவு மாறிக்கொண்டு இருக்க போகுது. ஸோ இதைத்தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா nth செகண்டுக்கு சொல்லி ஒரு ஈக்குவேஷனா எழுதி நாங்க இதை செய்ய போறோம். ஸோ இது t = 0. ஓகே, இது பார்ப்போம். நாங்க இப்ப t = n செகண்ட், அதுக்கு முதல் உள்ளது t = n-1 செகண்ட். இது 10 செகண்ட் சொன்னா அதுக்கு முதல் உள்ளது 9 செகண்ட், அதுக்கு முதல் உள்ளது 8 செகண்ட், 7, 6 அப்படி என்று வந்து கொண்டிருக்க போகுது. ஸோ இப்ப இது இவருக்குரிய இனிஷியல் வெலாசிட்டி u. ஸோ இந்த கார் வந்து ஆக்சலரேஷன் a-யோட கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனோட இவர் மூவ் பண்ணி கொண்டு இருக்க போறாரு இந்த டிரெக்ஷன். ஓகே, அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா இப்ப எனக்கு தேவை இந்த nth செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த வாயிரம் இருக்கும்னு சொல்லி. ஸோ முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா at
டைம் n செகண்ட். ஸோ இதுக்குரிய ஈக்குவேஷன் நான் எழுதி என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஏற்கனவே நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன s ஈக்குவல் டு யூடி பிளஸ் half at ஸ்கொயர் என்ற ஈக்குவேஷன். அப்ப இதுல நான் முதலாவது பாவிக்க போறேன் at டைம் n செகண்ட். இதுல வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கார் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை நான் Sn என்று போடுறேன். சிம்பிள் ரைட், சிம்பிள் மாதிரி கொடுக்குறேன் Sn. இது வந்து என்ன சொல்லுவோம் at டைம் n செகண்ட், அதுக்குரிய ஈக்குவேஷன் தான் இது. இப்போ இதுல இனிஷியல் வெலோசிட்டி u. ஸோ n செகண்டுக்கு துரிய தானே, அப்போ இங்க டைம் வந்து n பிளஸ் half a, இந்த டைம் n ஸ்கொயரா இருக்க போகுது. அதே போல at டைம் n minus 1 செகண்ட். இப்ப இதுக்குரிய ஈக்குவேஷனா சிம்பிள் Sn மைனஸ் 1 என்று கொடுக்குறேன். சரியா, ரெண்டும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக. இப்ப இதுல இனிஷியல் வெலோசிட்டி u. அப்ப இங்க ஆரம்பத்துல இருந்து ரைட், இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்குரிய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நான் இப்ப இதுல எழுதி வச்சுக்கிறேன் Sn என்று சொல்லி. அதே போல இங்க இருந்து இங்க வாரத்துக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் Sn மைனஸ் 1. எனக்கு தேவை n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளவு தான் எனக்கு தேவை. இதை நான் டெல்டா எஸ் என்று போறேன். n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னா இவ்வளவுத்தையும் தான் நான் காணணும். ஸோ இதைத்தான் நான் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளவு. ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா n செகண்ட்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதோ அதுல இருந்து n மைனஸ் 1 செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கழிச்சு விட்டோம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டா எங்களுக்கு வரப்போறது வந்து இந்த n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்க போகுது. சரியா, வடிவா கவனிங்க. n செகண்ட் அட் n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து n மைனஸ் 1 செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கழிச்சு விடும், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா மிச்சம் இருக்க போகுது, பேலன்ஸ் டெல்டா எஸ் இருக்க போகுது. ஸோ இதுதான் n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கும். ஸோ இப்போ நாங்க at டைம் n செகண்டுக்குரியதை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது at டைம் n மைனஸ் 1 செகண்டுக்குரியது. ஸோ இங்க டைம் t-க்கு பதிலாக n மைனஸ் 1 அப்ளை பண்ண போறீங்க. ஸோ இதை வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். பண்ணினமா இருந்தால் எங்களுக்கு ஓகே. அதுக்கு முதல் இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எனக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் கார் இன் n செகண்டுக்குரிய, சரியா, n செகண்டுக்குரிய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நாங்கள் மைனஸ் பண்ணுவோம். ஸோ Sn minus Sn minus 1 equal to இங்க un இருக்கு. அதே போல இங்கேயும் பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது un, மைனஸ் பண்ணும்போது un இல்லாம போயிடும். ஸோ இங்க மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா வந்துடும். ஸோ un பிளஸ் half a n ஸ்கொயர், இங்க half a n minus 1 all things square இருக்க போகுது. ஸோ இதுல இருந்து இதை நாங்கள் மைனஸ் பண்றோம். எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா இதை நாங்கள் இன்னும் சிம்பிளா எழுதலாம். n மைனஸ் n மைனஸ் 1 அங்கால n பிளஸ் n மைனஸ் 1. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1 ஸ்கொயர் இருக்குப்பா. இதை வந்து நாங்க x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், இதை நாங்க x மைனஸ் y x பிளஸ் y என்று சொல்லி எழுதுவோம் தானே. அதே மாதிரி இது எழுதப்போம் n மைனஸ் n மைனஸ் 1 இன்டூ n பிளஸ் n மைனஸ் 1. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த n இந்த மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நடக்க போகுது
ஓகே இப்போ இந்த மைனஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் n வரும். ஸோ பிளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆயிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1. ஸோ இங்கே அப்போ இதில் 1 தான் மிச்சமாக இருக்க போகுது. அதே போல் இங்கே n பிளஸ் n மைனஸ் 1 அப்படி வரும்போது இங்கே எனக்கு டெல்டா எஸ்க்குரிய ஈக்குவேஷன் வரப்போகுது un பிளஸ் ஹாஃப் a 2n மைனஸ் 1 என்ற ஈக்குவேஷன் எனக்கு வரும். ஸோ இதுதான் அந்த nth செகண்டுக்குரிய ஈக்குவேஷனாக இருக்க போகுது. ஸோ இதில் பாருங்க, இதில் ஏதாவது விளங்காட்டி கேளுங்க, நான் சொல்றேன். இதுக்குரிய கொஷின்ஸ் கொஞ்சம் இருக்குது. நாங்கள் அதில் வேணும்னு சொன்னால் கணக்குகள் இப்போ செய்யத்தானே போகிறோம். கொஷின் செய்கிற நேரம் அதில் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே சார். ஓகே. இப்போ இது இந்த மீட்டிங் 40 செகண்ட்ல 40 மினிட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணும், திரும்ப இருக்கா நீங்க ரீஜாயின் பண்ணீங்கன்னா சரி. ஓகே சார். ஓகே, அப்ப இந்த இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிளியர் தானே இப்ப? ஓகே, இப்ப இதுல உங்களுக்கு இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு கொஷின்ஸ்ல வந்து தருவாங்க வெலோசிட்டி ஆஃப் கார் அல்லது வெலோசிட்டி ஆஃப் மேஸ் அல்லது வெலோசிட்டி ஆஃப் ஏதாவது ஒன்று தருவாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் எப்பவும் இங்கே தரப்படுற வெலோசிட்டிஸ் எல்லாமே என்னன்னு சொன்னால் ரிலேட்டிவ் டு எர்த், அதாவது எர்த் ரிலேட்டிவாக தான் தருவாங்க. சரியா? இப்போ இங்கே வந்து எர்த் வந்து மூவ் பண்ணலன்னு சொல்லிக்கொண்டு எர்த் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி. அப்போ இதில் ஒரு காருக்குரிய வெலோசிட்டி 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லி உங்களுக்கு தாராங்கன்னு சொன்னா, இதுக்குரிய மீனிங் என்னன்னு சொன்னா, the velocity of car relative to earth. சரியா? அப்ப இந்த earth எப்பவும் earth ரிலேட்டிவா தான் நாங்க சொல்லுவோம். அப்ப நாங்க இங்க வெலோசிட்டின்னு சொல்லும் போது இங்க டிரெக்ஷன் கட்டாயம் என்னன்னு சொன்னா இது வெக்டர். ஸோ 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரப்போம். அதே மாதிரி ஒரு மேஸ் வந்து டவுன்வேர்டா மூவ் பண்ணுதுன்னு சொன்னா ஏன்னு சொல்லுவோம் மாதிரி தான் இதுல வெலோசிட்டியை நாங்க இப்படித்தான் எழுதுவோம். சரியா? earth relative to earth. So direction 10 meter second minus 1. இதை வச்சுக்கொண்டு தான் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுத்தது ரிலேட்டிவ் வெலோசிட்டின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதை நாங்க u என்று போடுவோம். அதே போல இப்ப a என்ற கார் வந்து u என்ற வெலோசிட்டியோடையும் b என்ற கார் b என்ற வெலோசிட்டியோடையும் வருது. அப்ப இது எப்படி, இதுக்குரிய மீனிங் என்னன்னு சொன்னா velocity of car A relative to A இந்த directionல u. அதே போல velocity of car B relative to earth E இந்த directionல B. இப்ப நாங்க இதுல உங்களுக்கு क्वेश्चन கேக்குறேன்னு சொன்னா என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, முதலாவது velocity of
car A relative to B. இதை எழுத சொல்லி கேட்பாங்க. velocity of car A relative to B. B என்ற இந்த காரோட velocity ரிலேட்டிவா சொல்ல சொல்லி கேட்கிறேன். அப்ப இதுல எனக்கு தெரிஞ்சது என்னது, இங்க தரப்பட்டிருக்கிறது எல்லாமே எர்த் சார்பானது, எர்த் ரிலேட்டிவா தான் இந்த வெலோசிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை நான் எழுதியக்குள்ள வடிவாக்கவனிங்க, வெரி சிம்பிள். இதுக்கு முன்னுக்குள்ள அப்படியே இருக்க போறாரு ஏ. ஸோ இதை வந்து நான் இப்ப எர்த் ரிலேட்டிவா எழுத போறேன். அப்ப முன்னுக்கு இருக்கிற லெட்டர் ஏ அப்படியே இருக்க போது எர்த் ரிலேட்டிவா எழுதுறேன், பிளஸ் அந்த பின்னுக்கு இருக்கிற பி அது அப்படியே இருக்கும். இதை அப்படியே எழுதலாம், பாருங்க சிம்பிளா எழுதலாம். இதுல இருக்கிறது வந்து velocity of car A relative to B. இதை வந்து நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா ரிலேட்டிவ் டு எர்த்க்கு நான் எழுதுறேன். அப்படி எழுதுற நேரம் பாருங்க, முன்னுக்கு இருக்கிற லெட்டர் முன்னுக்கு இருக்குது, கடைசியா இருக்கிற லெட்டர் கடைசியா இருக்கு. அப்ப நடுவுல மட்டும் நாங்க இந்த எர்த்தை எழுதி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா எழுதலாம். ஸோ அடுத்தது இந்த டிரெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிப்போம். இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ரிலேட்டிவ் டு எர்த். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எப்படி இருக்க போகுது, வெலாசிட்டி ஆஃப் எர்த் ரிலேட்டிவ் டு பி என்று இருக்க போகுது. அப்ப நாங்க கார் ரிலேட்டிவா எர்த்தை எழுதலாம், சரியா? எர்த் தான் எப்பவும் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப இதை வந்து நாங்க மாத்தி எழுதணும். ஸோ மாத்தி எழுதணும்னு சொன்னா இங்க பிளஸ் இருக்கிற வரைக்கு இவரை மாத்தணும்னு சொன்னா ஒரு மைனஸ் ஆல எழுதுற நேரம் இது இப்படி மாறுபடும், சரியா? பிஇபி என்று இருக்கிறவர் நீங்க இதை மாத்தி எழுதணும்னு சொன்னா ஒரு மைனஸை போட்டீங்கன்னு சொன்னா இது பிஇ ஆக மாறும். இப்படி இருக்கிறத ஒரு மைனஸை போட்டு எழுதுவீங்களா இருந்தா இது இவ்வாறு மாறும். அதே போல இப்ப விஏபியா இருக்கிறவரை நீங்க மாத்தி எழுதணும்னு சொன்னா பிஏ மைனஸ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்ப இதுல நாங்க ஒரு மைனஸால இதுல போட்டு விபின்னு எழுதலாம். அடுத்ததுல நீங்க வேல்யூ போடக்குள்ள கவனிக்கணும், இங்க டிரெக்ஷனோட போடணும். ஏனென்றா இது வெக்டர். ஸோ சாரி velocity of A relative to earth என்று சொன்னா இந்த டிரெக்ஷன்ல இது u, இந்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் என்று வரப்போகுது. அதே போல VBE இந்த டிரெக்ஷன்ல V என்று இருக்கு. ஸோ இங்க டிரெக்ஷன் முக்கியம். இப்ப எனக்கு velocity of A relative to B டிரெக்ஷன் தேவை. ஸோ இது வெக்டர்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியும், வெக்டர்ஸ் வந்து ஒரே டிரெக்ஷன்ல இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம் என்ன. அப்ப இது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கு. ஸோ இதுல டிரெக்ஷனை மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு மைனஸ் போடுவீங்களா இருந்தா இங்க டிரெக்ஷன் மாறும், சரியா? அப்ப இந்த மைனஸை போடுற நேரம் இதனுடைய டிரெக்ஷன் மாறப்போகுது. ஸோ மாறுற நேரம் உங்களுக்கு இப்ப u பிளஸ் v ரெண்டு டிரெக்ஷனும் ஒரே டிரெக்ஷனா இருக்குது. ஸோ எங்களுக்கு இப்படி வரப்போகுது, velocity of car A relative to B u plus v உங்களோட இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது கிளியரா? ஓகே சார். ஓகே, இப்போ இதுல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி velocity of A relative to B, இப்போ இது நான் மாத்தி எழுதலாம் என்ன, velocity of B relative to A ன்னு சொன்னா இங்க எப்படி வரப்போகுது, இதை நான் இவ்வாறு மாத்தி இருக்கிறேன். அப்போ மைனஸ் V
ஏபி ரெண்டு பேர் பாருங்க. விஏபியை நான் இதை மாற்றி எழுத போறேன்னு சொன்னா ஒரு மைனஸ் விபிஏ என்று போடுறேன். இப்போ இங்கே விபிஏயை நான் மாற்றி எழுத போறேன்னா மைனஸ் விஏபி. அப்போ இதில் ஒரு மைனஸ் இருக்குது. இங்கே விஏபியோட டிரெக்ஷன் இந்த பக்கம் யூ பிளஸ் வி. அப்போ இதில் டிரெக்ஷனை மாற்றணும்னு சொன்னால் என்ன நடக்க போகுது? இங்கே ஒரு மைனஸ் ஒன்று வரும். அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு வரும். இங்கே டிரெக்ஷன் மாறும். யூ பிளஸ் வி என்று வரப்போது எதுக்குரியது? இதுக்குரியதா இருக்க போகுது. velocity of B relative to A. அப்ப நாங்க இதை டைரக்டா எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. இது எங்களுக்கு எழுத தெரியுமா இருந்தா நாங்க அதுல இருந்து டைரக்டா அவ்வாறு டிரெக்ஷனை மட்டும் மாத்தி எழுதிட்டோம்னு சொன்னா சரி. ஓகே, நாங்க இப்ப அதுல எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுல இருக்கிறேன் நான் உங்களுக்கு டியூட்ல அனுப்பிவிட்டுனா நான் என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே, இந்த ஸ்கிரீன் தெரியுது தானே உங்களுக்கு? ஓ சார், விளங்குது. ஓகே, ஸோ அதில் எப்படி பாருங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் எப்படி கொஸ்டின்ஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபைண்ட் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ இதில் ஏக்குரிய வெலாசிட்டி வேல்யூ தந்துக்கிறாங்க 20 மீட்டர் செகண்ட். அப்போ இது வந்து எர்த் ரிலேட்டிவாக தான் தந்துருக்குது. அதே போல பி ஸோ இப்போ கேட்டது உங்கள்கிட்ட வெலாசிட்டி ஆஃப் பி ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ இதை நாங்கள் இப்போ எர்த் ரிலேட்டிவ் எழுதுவோம். இப்போ இங்கே விஇஏ என்று இருக்கு. இதை நான் விஏஇயா மாற்றணும். ஸோ ஒரு மைனஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்த் ரிலேட்டிவ் பி ரிலேட்டிவ் டு இன்னு சொன்னால் 30 மைனஸ் இந்த டிரெக்ஷனில் 20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் ஆப்போசிட் டிரெக்ஷன். ஸோ இங்கே டிரெக்ஷனை மாற்றணும். அப்போ இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் வந்து இந்த டிரெக்ஷனை மாற்ற நேரம் ஒரு மைனஸ் வந்து வரும். அந்த மைனஸ் இன்டு இந்த மைனஸ் பிளஸ் வந்து வரப்போகுது 20. ஸோ டிரெக்ஷனை கட்டாயம் கொடுக்கணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 100. மற்றது இதுல இன்னொன்று நோட் பண்ணி வைங்க. என்னன்னு சொன்னா இப்போ ரெண்டு காரும் ஒன்று நோக்கி வருது. இவரோட டிரெக்ஷனும் இந்த டிரெக்ஷனும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து கொண்டு வரையும். அப்போ ஒருத்தர் பார்த்து கொண்டு வர நேரம் இங்க என்ன நடந்திருக்கு? ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 20 + 30 என்று ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நீங்க எம்சிக்யூ சில பல கொஸ்டின்ஸ் வர நேரம் நீங்க என்ன செய்ய தேவை? இவ்வளவும் எழுதி கொண்டிருக்க மெனக்கெட தேவை. ரெண்டு கார் ரெண்டும் ஒன்று நோக்கி வர நேரம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்பாங்கன்னு சொன்னா 20 + 30 என்று சொல்லி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி. ஸோ அது எது சார்பான்னு சொல்லி நீங்க பிறகு அதை நீங்க 2-3 கொஸ்டின் செய்ய நீங்க அதை ஈஸியாவே நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே சார். ஓகே, செகண்ட் கொஸ்டினை பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல என்னன்னு சொன்னா இப்ப PQ என்ற ரெண்டு கார் அது வந்து இப்ப
கியூக்கு பின்னுக்கு பி என்ற கார் போய் கொண்டு இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரெண்டுமே ஒரே டிரெக்ஷன்ல போகுது. ஸோ ரெண்டும் ஒரே டிரெக்ஷன்ல போற நேரம் இப்போ உங்கள்ட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு சொன்னா find the relative velocity of p with respect to q. ஸோ ரெஸ்பெக்ட் டு q தான் கேட்குறாங்க. அப்போ இதை நாங்கள் எர்த் சார்பாக ரிலேட்டிவ் டு எர்த் எழுதுவோம். ஸோ இதை நாங்கள் சேஞ்ச் பண்ற நேரம் ஒரு மைனஸ் வந்து வரப்போகுது. பாருங்க அந்த ரெண்டு காரும் ஒரே டிரெக்ஷன் என்று வரும்போது இங்க மைனஸ் பண்ணப்படுது. சார் இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுத்த ஈக்குவேஷன் வந்து வெலோசிட்டி PQ ஈக்குவல் V P related to Earth plus V E related to Earth related to Q எடுக்கிறோம். அது ஸ்டாண்டர்டாவே எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நாங்கள் எர்த் ரிலேட்டிவ் எழுத போறோம்னு சொன்னா இதுதான் அந்த மெத்தட். முன்னுக்கு இருக்கிறால் முன்னுக்கு இருக்கும். நீங்க எது ரிலேட்டிவா எழுத போறீங்களோ அது இதுல வரப்போகுது. அதே போல இது ரிலேட்டிவாக எழுதக்கூடிய முன்னுக்கு வரும், மற்றது கடைசியில இருக்கிறது அப்படியே வரப்போகுது. ஓகே சார். இப்போ இதுல எர்த் எர்த் இல்லாம தேர்ட் பார்ட்டிகள் உண்டு. PQR ஆர் ஏதாவது ஒரு பார்ட்டிகள் தந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதே மாதிரி தான். இப்ப இதுல இருக்கிறத VPQ அதாவது வெலாசிட்டி ஆஃப் P ரெஸ்பெக்ட் டு Q இதை வந்து இப்ப மூன்றாவது ஒரு பார்ட்டிகள் அல்லது மூன்றாவது ஒரு கார் தந்து போட்டு அந்த மூன்றாவது கார் ரிலேட்டிவா எழுத சொன்னா இப்ப R சொல்லுவோம். தேர்ட் கார் வந்து R. அப்ப எழுதுற நேரம் நாங்க ஏர்த்துக்கு எப்படி எழுதினோமோ அதே மாதிரி தான் நீங்க R என்ற பார்ட்டிகளும் பிறப்போம். ஸோ உங்களுக்கு என்ன எது ரிலேட்டிவா கேட்குறாங்களோ நீங்க அதை எப்படி எழுதுனீங்கன்னு சொன்னா சரி. ஃபர்ஸ்டா இருக்கிறவர் ஃபர்ஸ்டா இருப்பார், லாஸ்டா இருக்கிறவர் லாஸ்டா இருப்பார். நீங்க எது ரிலேட்டிவா எழுத போறீங்களோ அதை பின்னுக்கும் முன்னுக்கும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சரி. நீங்க மேத்ஸா பயோவா? பயோ சார். பயோ என்ன? ஓகே. மேத்ஸ்ன்னு சொன்னா நீங்க மேத்ஸ்லயும் படிப்பீங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, அப்ப இது நோட் பண்ணிட்டீங்களா? ஓ சார், நோட் பண்ணிட்டேன். ஓகே. தேர்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு பார்ட்டிகிள் வந்து ஹொரிசோண்டலா போகுது, மற்றது வெர்டிகலா போகுது. ஸோ அப்படி என்று சொன்னா அப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒன்று ஹொரிசோண்டல் மோஷன், மற்றது வெர்டிகல் மோஷனா இருக்க போகுது. ஸோ இப்போ இதுல P வந்து ஹொரிசோண்டலா போகுது. அதே மாதிரி இப்ப Q வந்து என்ன போர்ட் தெரியுதா உங்களுக்கு? நான் கவனிக்காம நான் எழுதி கொண்டு போறேன். ஓ சார், விளங்குது. குட்டியாக விளங்கு தெரியுதா?
ஓகே, இப்போ கியூட வேல்யூ வந்து 30. ஸோ இதுல கொஸ்டின் என்னது? velocity of p respect to q என்ன? ஓகே, ஸோ அப்போ இதுல இப்படி எழுத போறோம். இப்போ இதுல எனக்கு தெரிஞ்சது ரிலேட்டிவ் டு எர்த். அப்போ இதை எழுதுவோம். இப்போ எர்த் velocity of p relative to earth ன்னு சொன்னா இங்க 40 மைனஸ் upward directionல வந்து 30. இப்போ இங்க மைனஸ்ல இருக்கு. அப்போ எனக்கு வெக்டர் 2 வரும்போது உங்களுக்கு பிளஸ்ல இருக்கும். ஸோ பிளஸ் 2 வரும்போது பிளஸ் ஆக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும்? இந்த 30 இடம் டிரெக்ஷனை மாத்தோம். சரி, எங்களுக்கு இப்படி வெக்டர்ஸுக்கு நாங்க இப்போ வெக்டர் அடிஷன் தான் நாங்க பாக்குறோம் நாங்க, ரைட்? ஸோ அப்போ எங்களுக்கு பிளஸ் 2 இருக்கணும். பிளஸ் 2 இருந்தா தான் நாங்க இதை நாங்க சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ ஒன்று ஹொரிசோண்டலா போகுது, மற்றது வெர்டிக்கலா போகுது. அப்போ இதுக்குரிய வெலோசிட்டி ட்ரையாங்கிளுக்கு இருவனா இருந்தா இங்க 40, இங்க 30. ஸோ ஹொரிசோண்டல் வெர்டிக்கல்னு சொன்னா ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது. அப்போ இது வெக்டர்ஸ். ஸோ வெக்டர்ஸ் என்று வரும்போது இங்க ரிசல்டன்ட் வெக்டர் என்னவா இருக்க போகுது? அதோட டிரெக்ஷனை பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுது. அப்படின்னு சொன்னா இங்க ரிசல்டன்ட் வெலோசிட்டி இந்த டிரெக்ஷன்ல இருக்க போகுது. ஸோ நான் அதை விஆர் போறேன், ரிசல்டன்ட் வெலோசிட்டி. அப்ப இது ஒரு ஓகே ட்ரையாங்கிளா இருக்குது. ட்ரையாங்கிள் இது 90 சொன்னா உங்களுக்கு பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். ரைட், பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோமா இருந்தா விஆர் ஈக்குவல் டு root of 40 square plus 30 square. So VR equal to 40 square and 1600, 30 square and 900. So 2500 and வரப்போகுது. ஸோ இங்க எனக்கு 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வரும். அப்ப இதுல எனக்கு நீங்க சொல்ற நேரம் கட்டாயம் இது வெக்டர்ஸ்ன்றதால நீங்க ஹொரிசாண்டல் பிளேனோட என்ன ஆங்கிள் வருதுன்னு சொல்லி அதையும் சொன்னீங்கன்னு சொன்னா நல்ல சரியா. ஹொரிசாண்டல் பிளேனோட என்ன ஆங்கிள் இந்த ரிசல்டன்ட் வெலோசிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னா அதுவும் இன்னும் பெஸ்ட் வேயா இருக்கு. ஸோ நாங்க டிரெக்ஷன் சொல்ற நேரம் ஸோ இந்த டீட்டாவை நாங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ டீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு சொன்னா ஸோ tan theta equal to opposite angle 30 over 40 என்று வரும். ஸோ tan inverse theta equal to tan inverse 3/4 என்று வரப்போகுது. ஸோ நீங்க டீட்டாவை log table யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டீட்டாவோட வேல்யூ வந்து 36.87 டிகிரி என்று வரப்போகுது. ஸோ நீங்க இப்ப இருந்தே log table யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆங்கிள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது. சார் எங்களுக்கு இந்த அளவுக்கு டீடைல்ட் வேல்யூ கேட்பாங்க. எதுல ஆங்கிளுக்கா? ஓ இப்போ நாங்க ரிசல்டன் கண்டுபிடிச்சிட்டு tan இன்வெர்ஸ் போட்டு தீட்டாக்கும் மைனஸ் ஆன்சர் கொடுக்கணும். ஓ என்னன்னு சொன்னா இப்ப இது வெக்டர்ஸ் தானே. வெக்டர்ஸ்ன்னு சொல்ற நேரம் நீங்க கட்டாயம் டிரெக்ஷன் சொல்லணும். ஸோ டிரெக்ஷன் சொல்ற நேரம் இப்ப இதுல நீங்க எப்படி சொல்லலாம்? ஹொரிசாண்டல் பிளேனோட ஏதோ ஒரு இந்த 36.87 டிகிரியில தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இந்த ரிசல்டன்ட் வெலோசிட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்க எழுத வேண்டி இருக்க போகுது. ஸோ டிரெக்ஷன் வரும்போது நீங்க கட்டாயம் இந்த ஆங்கிள் சொல்லியே ஆகணும். அப்ப நீங்க கட்டாயம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது பெரிய விஷயம் இல்லை. இது tan இன்வெர்ஸ் சொல்லி நாங்க மேத்தமெட்டிக்கலா எழுதுறோம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன
theta equal to tan inverse 3/4 நீங்க log table யூஸ் பண்ணி பழக்கம் இல்லையா? பழகி இருப்பீங்க தானே ஓ லெவல்ல. ஓ லெவல்ல செஞ்சேன் சார். அதே மாதிரி செய்தீங்கன்னு சொன்னா சரி. சிலவள இந்த வேல்யூஸ் தந்திருப்பாங்க அங்க. ஓகே சார். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்ப்போம். Okay, fourth question பாருங்க. Rain is falling vertically with speed of 30 meters second minus 1. A person is running in the rain with speed of 10 meters second minus 1 from north to south. So northல இருந்து சவுத்துக்கு, right? In which direction he should hold his umbrella? அப்ப இதுல பாருங்க, ரெயின் வந்து என்ன நடக்குது? வெர்டிக்கலி டவுன்வர்டா இருக்கப்போ இவர் இதுல ரன் பண்றவர் north to சவுத்துக்கு ரன் பண்ற 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஸோ இதை நான் மேன் அண்டு போடுறேன். ட்ரெயின் வந்து வெர்டிக்கலி டவுன்வர்ட் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. மேன் வந்து north to south 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்போ இதை வந்து நீங்க 3 டைமென்ஷனா யோசிங்க, சரியா? இப்போ ரெயின் ட்ராப்ஸ் வந்து இப்படி வரப்போகுது. அப்போ இது வெர்டிக்கல். இப்போ இதுதான் அவர் ஓடுற அந்த பாத்துன்னு சொன்னா இவர் இப்படித்தான் ஓட போறார். ஸோ ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது, சரியா? இது நார்த் எடுப்போம், இது சவுத். ஸோ இவர் வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து வெர்டிக்கலி வரப்போகுது. இவர் வந்து ஒரு ஹொரிசோண்டலான பாத்துல ஓடுற, ட்ரெயின் வந்து வெர்டிக்கலி டவுன்வர்ட்ல வந்து கொண்டு. அப்போ ரெண்டு பாத்தையும் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டுமே ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலரா இருக்க போகுது, சரியா? நீங்க ப்ராக்டிக்கலி யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, ட்ரெயின் வந்து வெர்டிக்கலி மேல இருந்து கீழே வருதுன்னு சொன்னா உங்களை நீங்க நடந்து போற நேரம் நீங்க போற பாத்துக்கு அது வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொன்னா, இவர் வச்சிருக்கிற அம்பர்லாவை வந்து இவர் என்ன டிரெக்ஷன்ல பிடிச்சு கொண்டு ரன் பண்ணி இருப்பார். இது வந்து நாங்க வளமையா செய்யறோம். நாங்க ஸ்பீடா நடக்கிற நேரம் இல்லை ஸ்பீடா ஓடுற நேரம் அம்பர்லாவை ஒரு ஆங்கிள் வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வோம், ஓடுவோம் என்ன. ஸோ இதை வந்து நாங்க என்ன செய்யலாம்? இப்போ எனக்கு தெரிஞ்சது velocity of man relative to earth, அதே மாதிரி velocity of train response to E and இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த மேன் வந்து இங்க வந்து மூவ் பண்ற, ரன் பண்றதால தான் என்ன நடக்குது, இங்க ஒரு ரிலேட்டிவ் வெலோசிட்டி வந்து வரப்போகுது. இவர் நார்மலா ரெஸ்ட்ல இருந்திருந்தா
ரெயின் டிரெக்ஷன் வந்து வெர்டிக்கலாகவே இருந்திருக்கு. ஸோ இவர் மூவ் பண்ற மூவ் பண்றதால இங்க நடக்க போகுதுன்னு சொன்னா அவருக்கு ஒரு ஹொரிசன்டலி ஒரு வெலாசிட்டி இருக்க போகுது. ஸோ அது ரிலேட்டிவா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து ஒரு ஆங்கிள் வர மாதிரி தான் எங்களுக்கு இருக்க போகுது. சரியா? அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த மேனை வந்து ரெஸ்ட்ல வச்சிருப்போம். ஸோ இந்த மேன் ரெஸ்ட்ல இருந்திருந்தா எங்களுக்கு இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து எந்த ஆங்கிள் வந்திருக்கும்னு சொல்லி எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மேனை வந்து நாங்க ஸ்டாப் பண்ணுவோம். அப்ப நாங்க எது ரிலேட்டிவா எழுதுறோமோ அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான். இப்போ ஏர்த் பி ஏ ரிலேட்டிவ் டு ஏர்த்ன்னு சொன்னா எது ரிலேட்டிவா எழுதுறோமோ அந்த அது வந்து ரெஸ்ட்ல இருக்க போகுது. அப்ப இங்க ஏர்த் வந்து ரெஸ்ட். அதே மாதிரி இப்ப பி கியூ எழுதுறோம்னா இங்க கியூ வந்து ரெஸ்ட். அதே மாதிரி பிஏபி என்று எழுதுறோம்னு சொன்னா இங்க பி வந்து ரெஸ்ட். ஸோ அப்படித்தான் அவரை ரெஸ்டா வச்சுக்கொண்டு நாங்க எழுதுற மாதிரி தான் யோசிக்கணும். சரியா? அப்ப இங்க இந்த மேன் வந்து ரன் பண்ணாம இருந்திருந்தா விஆர்எம் எழுத போறோம். ஸோ இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சது velocity of rain relative to earth. அப்ப இதை வந்து நாங்க ஏர்த்துக்கு மாத்துவோம். ஸோ earth சார்பாக ஆர் என்று சொன்னா டவுன்வர்ட் 30. இதுல மேன் (10 m/s). ஸோ இங்க மைனஸ் என்று இருக்கு. அப்ப இவரோட டிரெக்ஷனை மாத்தினால் சவுத் டு நார்த் என்று வரப்போம். ஆரம்பத்துல நார்த் டு சவுத் என்று வந்தது இங்க மைனஸ்ல இருக்கு. ஸோ டிரெக்ஷன் மாற போது சவுத் டு நார்த் என்ற மாதிரி வந்துடும். 10. இப்ப இதை வந்து நீங்க 3 டைமென்ஷனா யோசிக்கும். யோசிச்சா இப்படி வரப்போகுது. ரைட், இதை நான் ஒரு ஆங்கிள் கீறேன். இந்த ட்ரையாங்கிள சவுத் டு நார்த் இப்படி போய் அப்புறம் இங்க இருந்து இங்க வர மாதிரி. ஸோ வெக்டர்ஸ் இது ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். சரியா? 3 டைமென்ஷனா யோசி. ஸோ இங்க இருந்து இங்க ஃபைனலா வந்திருக்கிற இப்படி வந்து இப்படி போய் அப்ப ரிசல்டன்ட் வெலாசிட்டி இப்படி இருக்க. நாங்க இந்த ஆங்கிள டீட்டான்னு போடுவோம். ஸோ இது 10, இது 30. ஸோ விஆர்எம் காணணும்னு சொன்னா 30 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர். 30 into 30, 900 plus 100. So 1000 and வரப்போ 10 root 10 meter second minus 1. So இந்த root 10க்கு நீங்க வேல்யூவை போட்டு சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு root 10க்குரிய வேல்யூவை நீங்க போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 3.14 கிட்ட வர நினைக்கிறேன். ஓகே, அதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம் தானே. இப்போ எனக்கு இந்த டீட்டா தேவை. இது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தா இது 90 டிகிரி. ஸோ இது சைன் ஓ tan டீட்டா அப்ளை பண்ணோம்னா
tan theta equal to 30/10. So theta equal to tan inverse 3 என்று வரப்போகுது. இப்போ இதை நாங்கள் ஹொரிசோண்டல் பிளேனோட டீட்டா ஆண்டு எடுக்கிற மாதிரி இதே மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸோட இதை நான் அல்ஃபா ஆண்டு எடுத்தா இது அல்ஃபா. ஸோ நாங்கள் டேன் அல்ஃபாவையும் கண்டுபிடிக்கலாம். டேன் அல்ஃபா ஈக்குவல் டு 10/30. ஸோ அல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 1/3 என்று வரும். ஸோ இதில் இருந்து நாங்கள் அல்ஃபா இப்போ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளில் இருந்து நீங்கள் அம்பர்லாவை பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதில் பாருங்க இப்போ இந்த ரெயின் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸோட ஆல்ஃபா ஆங்கிள் இப்படி வர மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த மேன் ரன் பண்றதால ரெயின் ட்ராப்ஸ் வந்து இப்படி வர மாதிரி இருக்கு. அதை இதை உடைய எப்படி பிடிச்சு கொண்டு ஓட வேண்டி இருக்க யார் இப்படி மூவ் பண்ற ரெயின் ட்ராப்ஸ் இப்படி வரும். இவர் மூவ் பண்றதால இப்படி ரெயின் ட்ராப்ஸ் வர மாதிரி அவருக்கு தெரிய போகுது. ஸோ இதுல இருந்து நீங்க ஆல்பாவை மெஷர் பண்ணீங்கன்னு சொன்னா 18.44 டிகிரியா இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சம் நீங்க 3 டைமென்ஷனா யோசிங்க. சரி, ஓகே. இப்போ இதுவும் வந்து நாங்கள் முதல் செய்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஷின் தான். A monkey is climbing a vertical pole with a speed of 5 meters second minus 1 and a dog is running towards the
all with a speed 10 meters second minus 1. Find the velocity of dog relative to monkey and hippo. இது dog, இது monkey. So இது ஒரு very simple ஆன question உண்டு. Find the velocity of dog relative to monkey. So இது மைனஸ்ல இருக்கு, பிளஸ்க்கு மாத்துவோம். டிரெக்ஷனை மாத்தினீங்கன்னு சொன்னா மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ இப்போ டாக் இப்படி வருது, மங்கி இந்த பக்கம். ஸோ இதை நாங்கள் பைதகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இருந்தா $125 வரும். ஸோ 15 into 15. இந்த ஆங்கிளை காணுவோம், நாங்கள் டீட்டான்னு போடுவோம். ஸோ tan theta equal to 5/10. tan inverse half and வரும். ஸோ tan inverse half ன்னு சொன்னா இதுல டேனுக்கு உரிய வேல்யூவை போட்டுப்பாங்க. tan inverse half. $26.56 and angle. So horizontal axis ஓட இந்த டாக் வந்து 26.56 என்ற ஆங்கிளோட 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வெலோசிட்டியோட வர மாதிரி இருக்க போகுது. velocity of dog related to monkey. Okay, sixth question. A river is flowing from west to east at a speed 5 meters second minus 1.
A man on the south bank of the river capable of swimming at 10 meter second minus 1 in still water, right? அப்ப இதுல உங்களுக்கு இதை கவனிக்கணும். in still waterல தான் 10 meter second minus 1. இப்போ நாங்க இதை ரிவர் ரெண்டு வைப்போம். ஸோ ரிவர் இந்த டிரெக்ஷன்ல மூவ் பண்ற மாதிரி இருக்கும். வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் தராங்க. ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட். So velocity of river relative to earth 5 meter second minus 1. A man on the south bank of the river. South bank னு சொன்னா இங்க இருக்கு, ரைட்? இதுல இருந்து capable of swimming in still water, right? So இதுல இருக்கிற மேன எம் அண்டு போடுறோம், சரியா? சவுத் அப்ப இங்க ஸ்டில் வாட்டர்னு சொன்னா அங்க டபுள் ஜி வந்து போடுவோம். ஸோ எம் டபுள் ஜி 10 meter second minus 1. Want to swim across the river to point directly opposite and சொன்னா இந்த பாயிண்ட்க்கு directly opposite and சொன்னா நார்த் பாயிண்டா இருக்கும். ரிவர் வந்து ஸ்டில் வாட்டர்ல இப்படி 10 meter second minus 1 இந்த டிரெக்ஷன்ல ஸ்விம் பண்ணக்கூடியதா இருக்கும். Find the direction that man should swim. இப்போ ரிவர் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா வெஸ்ட் டு எர்த்துக்கு, சாரி வெஸ்ட் டு ஈஸ்டுக்கு வந்து 5 meter second minus 1 வெலோசிட்டியோட மூவ் பண்ணி கொண்டு இருக்கு. அப்ப இவர் ஸ்டில் வாட்டர்ல தான் இவர் டைரக்டா மூவ் பண்ணக்கூடிய மாதிரி. இப்ப இந்த ரிவர் இந்த பக்கம் என்ன வெஸ்ட் டு ஈஸ்ட் டிரெக்ஷன்ல மூவ் பண்ணி கொண்டிருக்கிறா, இவர் டைரக்டா போவாரா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா இந்த ரிவருக்கு ஒரு வெலோசிட்டி இருக்கு. அப்ப அந்த வெலோசிட்டி இவரை என்ன செய்ய முடியுதுன்னா மூவ் பண்ணி கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும், சரியா? அப்ப இவரை என்ன செய்யணும்னு சொன்னா இவர் டிரெக்ஷனை மாத்தி ஸ்விம் பண்ணாதான் அவருக்குரிய இந்த டிரெக்ஷனுக்கு வந்து சேரும். அப்ப அந்த டிரெக்ஷனை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லிப்பா. ஸோ இதுல எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுது. இப்ப இதுல ரிவரை வந்து நாங்க ஸ்டாப் பண்ணி வச்சா தான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த மேண்ட வெலோசிட்டிய ரிலேட்டிவ் டு ரிவர் எழுத போறேன். இப்ப இதுல எனக்கு மேண்ட வெலோசிட்டி எர்த் சார்பா தெரியும். இப்ப இதுல ஸ்டில் வாட்டர் சொன்னா இது நான் வாட்டர், இது வாட்டர் ரெஸ்ட். அப்ப இது வந்து ஸ்டில் வாட்டரா இருக்க போகுது. அப்ப இங்க வாட்டர் ரெஸ்ட் சொன்னா நான் இது வந்து எர்த்ல தானே இருக்குது. அப்ப இதை நான் ரிலேட்டிவ் டு எர்த் என்று எழுதலாம். இதுல உங்களுக்கு தந்திருக்கு ஸ்டில் வாட்டர்ல அவர் 10 meter second minus 1 ஸ்விம் பண்ணக்கூடிய ஆளுன்னு சொன்னா இந்த வாட்டர் ரெஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா அந்த வாட்டர் எங்க இருக்குது, எர்த்ல தான் இருக்கு. ஸோ அப்ப நாங்க இதை டைரக்டா ரிலேட்டிவ் டு எர்த் என்று எழுதலாம். ஸோ வெலோசிட்டி ஆஃப் மேன் ரெஸ்பெக்ட் டு எர்த். இப்ப இதுல எனக்கு தேவை இந்த ரிவர் மூவ் பண்ணாம இருந்திருந்தா எப்படி இது இந்த வெலோசிட்டி இருந்திருக்கும்னு சொல்லி இதை நாங்க எழுதலாம். இப்ப இங்க இந்த ரிவர் வந்து ரெஸ்ட்ல இருந்திருந்தா இந்த மேன் வந்து டைரக்டா என்ன இந்த டிரெக்ஷன்லயே ஸ்விம் பண்ணினா இந்த மெட்ட சைடுக்கு போய் சேரலாம். ஆனா இப்ப இந்த ரிவர் மூவ் பண்றதால ரிவரோட வெலோசிட்டி ரீசனால இவர் என்ன செய்ய போறேன்டா ஏதோ ஒரு
நேர நீந்துவரா இருந்தா இவரை இந்த ரிவர் தள்ளி கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சு அப்ப இவர் இந்த இங்க இருக்கிற பாயிண்ட்டுக்கு போகணுமெண்டா இவர் என்ன டிரெக்ஷன்ல மூவ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்குரியதான் நாங்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியை நாங்க போடப்போம். அப்ப அதுக்கு நான் வெலாசிட்டி ஆஃப் மேன்ஸ் ரெஸ்பெக்ட் டு ரிவர் எழுதினா தான் நான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க நாங்க இது எழுதலாம் என்னண்டு இது 10 இங்க மைனஸ் அண்ட் இருக்குது ரிவரோட டைரக்ஷன் இந்த பக்கம். எனக்கு இதுல பிளஸ் அண்ட் வந்தா தான் வெக்டர்ஸ். ஸோ அப்ப டிரெக்ஷனை மாற்றுவோம். அப்ப இங்க எனக்கு வெலாசிட்டி ட்ரையாங்கிள் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னா 10 இங்கால 5 இது இவர் இந்த டிரெக்ஷன்ல மூவ் பண்றார், ரிவர் இந்த டிரெக்ஷன்ல இருக்குது. ஸோ 10 இது 5 ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுது. அப்ப ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா அப்ப இந்த மேன் என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி ஒரு டிரெக்ஷன்ல ஸ்விம் பண்ணினா தான் என்ன நடக்கும், இந்த ரிவரோட வெலாசிட்டி இவரை தள்ளி கொண்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவர் ஸ்விம் பண்ணிக்குள்ள இப்படி ஒரு டிரெக்ஷன்ல மூவ் பண்ணும். அப்ப இதை நான் டீட்டாண்டு போ இது 5 இது 10 சொன்னா இது ரிசல்ட் நாங்க கண்டுபிடிக்கலாம். $100 into 100 plus 25 10 square plus 5 square 15. Oh, சொல்லுங்க. 15 ms minus 1. எது Answer 15 தானே? 15 ms minus 1. Oh, 15. Oh. 125 வரும் 15 வரும். ஸோ இதை நீங்க tan தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 26.57 தீட்டா. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்போ ஓகே தானே? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம். ஓ சார், கிளியர். அடுத்தது நாங்கள் முக்கியமாக அடுத்த விஷயம் பார்ப்போம், கிராஃப்ஸ். சரியா? ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு அடுத்தது கிராஃப்ஸ். ஓகே, நான் இப்போ இந்த கொஷன் செய்யறதுக்கு முதல் கிராஃப் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். ஓகே, முதலாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃப், எஸ்டி கிராஃப். எஸ்டி கிராஃப்னு சொன்னா இது டைம் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்
y axisலயும் பெறப்போம். ஏன்னு சொன்னா இங்க டைம் சேஞ்ச் ஆகுறதால தான் நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதுல எஸ்டி கிராஃப்ல இப்படி ஒரு லைன் இருக்குமா இருந்தா, இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் கிராஃப்ஸில் கிரேடியன்ட் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இது ஒரு ட்ரையாங்கிள் கீறி இதில் நாங்கள் டேன் டீட்டாவை நாங்கள் எழுதினோம்னு சொன்னால் டேன் டீட்டா ஈக்குவல் டு எஸ் ஓவர் டி என்று வரப்போகுது. அப்போ இந்த டேன் டீட்டா தான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த கிராஃபோட கிரேடியண்டாக இருக்கும். அப்போ கிரேடியன்ட் நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், இப்போ இதற்கு எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குரிய யூனிட்டை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் மீட்டர் ஓவர் செகண்ட் வரும். ஸோ இதில் இருந்து மீட்டர் செகண்ட் -1. அப்போ எங்களுக்கு எஸ்டி கிராஃபில் எனக்கு கிரேடியன்ட் தாரது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலோசிட்டியாக இருக்க போகுது. சரியா? எஸ்டி கிராஃபில் நீங்கள் கிரேடியன்ட் காணுவீங்களா இருந்தால் அது வந்து வெலோசிட்டியை தான் நீங்கள் அது குறிக்க போகுது. அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு எஸ்டி கிராஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்சஸ் டைம் கிராஃபை உங்களுக்கு இப்போ வெலோசிட்டி வெர்சஸ் டைம் கிராஃபை சேஞ்ச் பண்ண சொன்னால் அது எப்படி செய்யுது? இதில் பாருங்க, நாங்கள் 0ல இருந்து ஒவ்வொரு பாயிண்டையும் எடுப்போம். T1, T2, T3, T4 சொல்லி நாங்கள் இதுக்கு டைமை கொடுப்போம். சரியா? அப்போ இங்கே T1 அதுக்கு S1, T2க்கு S2, T3க்கு S3, S4. அப்போ இதில் பாருங்க, இந்த கிராஃபோட ஆங்கிள் ஹொரிசாண்டல் ஆக்சிஸோட இப்போ இனிஷியலி டீட்டான்னு சொன்னால் இப்போ T1லையும் டீட்டா, அதே மாதிரி T2லையும் டீட்டாவாக இருக்கு, T3லையும் டீட்டாவாக இருக்கு. இது அப்படி நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் இது டீட்டாவாக இருக்குது. அப்போ இதனுடைய ஆங்கிள் வந்து இங்க சேஞ்ச் ஆகல. அப்போ இங்க ஆங்கிள் சேஞ்ச் ஆகாட்டி இந்த மொத்த டேன் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? டேனுக்குள்ள இருக்கிற இந்த டீட்டா சேஞ்ச் ஆனாதான் இந்த கிரேடியன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இங்க டைமோட இதனுடைய ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகல என்று சொன்னா கிரேடியன்ட் சேஞ்ச் ஆகல. கிரேடியன்ட் சொன்ன யாரு? வெலோசிட்டி. அப்போ டைமோட வெலோசிட்டி சேஞ்ச் ஆகல. அப்போ டைமோட வெலோசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா இது ஒரு ஹொரிசாண்டல் லைனாக இருக்க போகுது. மற்றது கிராஃப்ஸ்கிற நேரம் நீங்க ஆக்சிஸ் போடுவீங்க தானே, ஆக்சிஸ் போடக்குள்ள பக்கத்துல கட்டாயம் யூனிட்டை போடணும். சரியா? ஏன்னு சொன்னா என்ன யூனிட்ல நீங்க இது எழுதுறீங்கன்னு சொல்லி கட்டாயம் எஸ்ஏ கொஷன்ஸ் வரும்போது நீங்க கட்டாயம் இது குறிச்சு காட்டணும். எஸ்ஏன்னு ஸ்ட்ரக்சர்லையும் இந்த யூனிட்ஸ் வந்து முக்கியம். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ்ன்றது முக்கியமான ஒரு ஆளா இருக்க போற. சரியா? அப்ப நீங்க கிராஃப்ஸ்கிற நேரம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிற என்னென்ன கணியங்களோ அதுக்குரிய யூனிட்ஸை வந்து நீங்க போடும். அப்ப இங்க பாருங்க, இப்படி ஒரு லைன்ல ஆங்கிள் மாறையில, ஆங்கிள் மாறாட்டி டேன் டீட்டா மாறாது, டேன் டீட்டா மாறாட்டி கிரேடியன்ட் மாறாது. கிரேடியன்ட்னு சொன்னா மறைமுகமா இங்க கிரேடியன்ட் யாரை சொல்றாருன்னு சொன்னா வெலோசிட்டி. அப்ப இங்க டைமோட இங்க வெலோசிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்ப இது ஒரு ஹொரிசாண்டல் லைனா இருக்க போகுது. எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலலா இருக்கும் ஒரு லைன். ஓகே. மற்றது இப்ப இதுல இன்னொன்று பார்க்கணும். இந்த கிராஃப்ஸ் வந்து ஹொரிசாண்டல் பிளேனோட டீட்டா, இந்த டீட்டா வந்து less than 90 என்று சொன்னா இது என்னன்னு சொல்றாங்க? இந்த டீட்டாவை less than 90 என்று சொன்னா இது என்னன்னு சொல்றாங்க? இந்த டீட்டாட வேல்யூ ஓலெவல்ல படிச்சிருப்பீங்க, அக்யூட் ஆங்கிள். மற்றது acutes greater ஆனது obtuse. ஓ
ஸோ இது வந்து இப்போ அக்யூட் ஆங்கிளா இருக்குமா இருந்தால் எங்களுக்கு கிரேடியன் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதே இது இப்போ இப்படி ஒரு கிராஃப் எஸ்டி கிராஃப்ல இப்படி ஒரு லைன் இருக்குமா இருந்தா இங்க இந்த இந்த டீட்டாண்டு வரும்போது இந்த டீட்டா கிரேட்டர் தேன் 90 இருக்கும். அப்ப இங்க வந்து tan வேல்யூ வந்து மைனஸ் வந்துடும். சரியா? இது obtuse ஆங்கிளா இருக்க போகுது. அப்ப இங்க கிரேடியன் வந்து மைனஸ் வேல்யூல இருக்கு, இங்க கிரேடியன் பிளஸ் இருக்க போகுது. இது வந்து நாங்க என்னன்னு சொன்னா இந்த tan தீட்டாட வேல்யூஸை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த கிரேடியன் பிளஸ் மைனஸ் சொல்றேன். சரியா? உங்களுக்கு tan தீட்டாட வேல்யூ 0ல இருந்து 90 வரைக்கும் பிளஸ்ல இருக்கும். அப்புறம் அங்கால 90க்கு அங்கால மைனஸ்ல இருக்க போகுது. அப்ப அந்த வேல்யூவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா நாங்க இந்த கிரேடியன்ட்டை வச்சுக்கொண்டு தான் நாங்க இந்த கிராஃப் சேஞ்ச் பண்ற நேரம் உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப இந்த எக்ஸாம்பிள பாருங்க. இதுல உங்களுக்கு இப்ப எஸ்டி கிராஃப் தந்திருக்கு. இதை விடி கிராஃபா சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல நாங்க இந்த டைமை வந்து இதுல நோட் பண்ணோம். இதுல பாருங்க, இதுல T1 T2 T3 என்று ஓடும். சரியா? ஸோ 0 to T1 வரைக்கும் இது என்ன நடக்குது, இங்க டைமோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. அப்ப எனக்கு தெரியும் இந்த எஸ்டி கிராஃப்ல கிரேடியன்ட் தான் வெலோசிட்டி. அப்ப T1 வரைக்கும் இதுல ஆங்கிள் வந்து மாறிடும். இப்போ இதுல ஹொரிசான்டல் ஆக்சிஸோட இதுல ஆங்கிளை பார்த்தோம்னு சொன்னா இது டீட்டாண்டா டீட்டா டீட்டா டீட்டாண்டா பிறப்பு. அப்ப இங்க டைம் T1 வரைக்கும் வெலோசிட்டி நாட் சேஞ்ச். அதுக்கு பிறகு பாருங்க இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் T1ல இருந்து T2 வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே வேல்யூல தான் இருக்கு. அவங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தா தான் எங்களுக்கு வெலோசிட்டி ஒன்று வரும். அப்ப இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நாட் சேஞ்ச் சொன்னா இங்க வெலோசிட்டி 0. அப்ப வெலோசிட்டி 0 சொன்னா T1ல இருந்து T2 வரைக்கும் 0. அதுக்கு பிறகு பாருங்க இதுல ஆங்கிள் obtuse angle, ரைட்? இது ஆல்பான்னு போட்டா இது ஆல்பா வந்து கிரேட்டர் தேன் 90 இருக்கு. ஸோ அப்ப எனக்கு வேல்யூ வந்து வரும்போது மைனஸ், அது இதனுடைய கிரேடியன்ட் வந்து மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ்ல வந்தா இங்க மைனஸ் வேல்யூல இப்படி வரப்போகுது. உங்களுக்கு வேணுமெண்டா நான் டீட்டாவோட வேல்யூஸ் எழுதி விடுறேன். tan டீட்டாக்குரிய வேல்யூஸை நீங்க நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த டீட்டால வேல்யூஸ் வந்து முக்கியம். tan theta இது 0, இது 0.577, 45க்கு 1, 60க்கு 1.6
73, 90க்கு இன்ஃபினிட்டி, 120க்கு minus 1.73, minus 1, minus 0.577, அதே மாதிரி 180க்கு 0. அப்ப இங்க பாருங்க, இந்த 90க்கு இன்ஃபினிட்டி 0ல இருந்து இங்க வர நேரம் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு வந்தது. அப்புறம் இங்கல போக மைனஸ், இதே வேல்யூ தான் மைனஸ்ல வந்து கொண்டு பாருங்க. அப்ப இதுல tan theta வந்து less than 90 என்று சொன்னா எங்களுக்கு gradient tan theta வந்து பாசிட்டிவ் பிளஸ்ல இருக்கு. அவ்வளவு greater than 90 என்று சொன்னா அவ்வளவு மைனஸ்ல இருக்கு. ஸோ இங்க எனக்கு வந்த ஹொரிசான்டல் ஆக்சிஸோட அப்போ நாங்க இந்த டிரெக்ஷன் தான் பார்க்கணும், ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் இது இப்படி எடுத்தோம்னு சொன்னா கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஹொரிசான்டல் பிளேனோட ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தோம்னு சொன்னா இங்கேயும் அப்படிதான் பார்த்தேன், ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா, இங்கேயும் ஆல்பா. ஓகே, இனி நாங்க இதுல இருக்கிற क्वेश्चंस பார்ப்போம். So first one, ST graph. அப்ப இதை நாங்க VT கிராஃபா சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ற நேரம் இங்க பாருங்க, இந்த டைம் வரைக்கும் எங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, சேஞ்ச் ஆகல, சேம் வேல்யூல தான் இருக்கு. ஆகவே இங்க எங்களுக்கு இந்த டைம் வரைக்கும் வெலாசிட்டி 0. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹொரிசான்டல் ஆக்சிஸோட இதுல ஆங்கிள் வந்து எல்லாமே சேமா தான் இருக்க போகுது, டீட்டா டீட்டா டீட்டா. ஸோ இந்த டைம் வரைக்கும் ஓகே. செகண்ட் ஒன் நான் சரி காட்டிட்டேன். தேர்டை பாருங்க. ஸோ தேர்டுக்குரியதை நாங்கள் கருவமா இருந்தால் இப்போ இதில் இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். இந்த ஆங்கிளை பார்த்தால் இங்க பாருங்க, இந்த லைன் ஹொரிசான்டல் ஆக்சிஸோட இதுல ஆங்கிளை பார்த்தோம்னு சொன்னா இது கிரேட்டர் தேன் 90. ஸோ இவர் வந்து மைனஸ் வேல்யூ உடையதாக இருக்க போகும். ஸோ இதுல கிரேடியன் வந்து
மைனஸ் கிராஃப் அந்த ஸ்டார்டிங் கட் ஆயிட்டு சார், அந்த லைனுக்கு முன்னாடி விளங்கல. இதுக்கு முன்னுக்கா இப்ப நீங்க நிக்கிறதும் விளங்கல சார், எங்க காட்டுறீங்கன்னு விளங்கல. கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே, இல்ல இதுல இருக்கிறேன் பாருங்க. இப்ப தெரியுதா? ஓகே, இப்போ இதை நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். கொஞ்சம் மேல இருக்கிறோம். இதுல பாருங்க, இதுல இப்ப இந்த கிராஃப் எடுத்தோம்னு சொன்னா இந்த கிராஃப் வந்து ஹொரிசான்டல் ஆக்சிஸோட இதுல ஆங்கிள் ஆல்பான்னு சொன்னா இது கிரேட்டர் தேன் 90. இப்போ இதனுடைய கிரேடியன் வந்து என்ன இருக்க போகுது? மைனஸ்ல இருக்க போகுது. சரியா? அதே போல இந்த கிராஃப் எடுத்தோம்னு சொன்னா இந்த கிராஃப் ஹொரிசான்டல் ஆக்சிஸோட இது நாங்க பீட்டா ஆங்கிள்னு சொன்னா ஸோ இந்த பீட்டா லெஸ் தேன் 90 இருக்கும். ஆகவே இந்த கிரேடியன் வந்து பாசிட்டிவா இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ இதை நான் பிடி கிராஃபா சேஞ்ச் பண்ற நேரம் ஜீரோல இருந்து இங்க இது வரைக்கும் மைனஸ்ல இருக்க போகுது. என் கிரேடியன் வந்து மைனஸ் வேல்யூ. அதுக்கு பிறகு கிரேடியன் வந்து பிளஸ் வேல்யூ. ஸோ ஷேப் வந்து இப்படி வரும். இதை நான் T1 எடுத்தா இது T2 போட்டனா இருந்தா 0 to T1 வரைக்கும் இங்க வரும், T2 வரைக்கும் இப்படி வரும். இந்த டொட் லைன்ஸ் போட்டு காட்டுறது வந்து அந்த டைம்ல காட்டுறதுக்காக தான் அப்படி போட்டு காட்டுறது. ஸோ கிராஃப் ஷேப் வந்து இப்படி வரும். ஓகே, அடுத்த கிராஃப் பார்ப்போம். ஃபோர்த் கிராஃப் பாருங்க. அப்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதை T1, இது T2, இது T3 என்று போடுறேன். டைம் 0 to வைங்க பாருங்க 0 to T1 வரைக்கும் இங்க கிரேடியன் வந்து பாசிட்டிவா இருக்கு. அப்போ 0 to T1 வரைக்கும் கிரேடியன் பாசிட்டிவ். T1ல இருந்து T2, T2ல இருந்து T3 இவ்வளவும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்க போகுது. அப்போ இப்படி ஸ்ட்ரைட் லைனா இருக்கிற நேரம் இதுல கிரேடியன்ல பார்த்தோம்னு சொன்னா இதுல கிரேடியன் வந்து மைனஸ் வேல்யூ. T1ல இருந்து T2, T2ல இருந்து T3 இவ்வளவு வரைக்கும் கிரேடியன் மைனஸ்.
சரியா 0 to t1 வரைக்கும் gradient plus t1 ல இருந்து t2 t2 ல இருந்து t3 இவ்வளவு வரைக்கும் gradient வந்து இது ஒரே straight line so minus value வரும் ஓகே அடுத்த கிராஃபை பார்ப்போம் ஸோ 0 to t1 வரைக்கும் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ மாறையில சேஞ்ச் ஆகையில் பிறகு t1ல இருந்து t2 t2ல இருந்து t3 இந்த கிராஃப்ல கிரேடியன்ட் வந்து மைனஸ் வேல்யூ ஏன்னு சொன்னா ஆங்கிள் வந்து ஒப்டியூஸ் ஆங்கிளா இருக்கு அடுத்தது t3 டைம் t3ல இருந்து t4க்கு இங்க இந்த கிராஃப் அப்படியே நாங்க ஸ்ட்ரைட் லைன் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது ஹாரிசான்டல் ஆக்சிஸோட இது தீட்டான்னு சொன்னா இது லெஸ் தேன் 90 அப்ப இந்த கிரேடியன்ட் வந்து பிளஸ்ல இருக்கு ஸோ இதுக்குரிய கிராஃபுக்கு நம்ம சொன்னா இப்ப ஜீரோ டு t1 வரைக்கும் இங்க சேஞ்ச் ஆகல அப்ப வெலாசிட்டி 0 பிறகு t1ல இருந்து t3 வரைக்கும் gradient மைனஸ் velocity மைனஸ் அப்புறம் அங்கால t3ல இருந்து t4 வரைக்கும் gradient பிளஸ் அப்ப இத பாரு 0 to t1 வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 அதாவது சேஞ்ச் ஆகல ஒரே வேல்யூன்னு சொன்னா இங்க gradient 0 gradient 0ண்டா velocity 0 பிறகு t1ல இருந்து t3 வரைக்கும் ஒரே straight line obtuse angle so gradient minus so t3ல இருந்து t4 acute angle so gradient positive இங்க வருது ஓகே 6 கிராஃபை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து அதுல ஒரு கேர்வான ஒரு கிராஃப் கொண்டு வருது ஸோ கேர்வான கிராஃப் வருதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் வந்து பார்ப்போம் முதலாவது இதுதான் கவனிக்கணும் ஓகே ஸோ இதை நாங்கள் கன்வெர்ட் பண்றதுக்கு முதலாவது இப்படி கேர்வான கிராஃப்ஸ் வந்தா எப்படி அதை காண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் எஸ்டி கிராஃப்ல இப்படி கேர்வ் ரைட் கேர்வான கிராஃப்ஸ் வந்தா இப்படி இதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஆரம்பத்துல எஸ்டி கிராஃப் கொண்டு வரும்போது நாங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் இது ஸ்ட்ரைட் லைன் இது ஒரு கேர்வ் ஸ்ட்ரைட் லைன் கொண்டு வரும்போது இங்க
ஹொரிசோண்டல் ஆக்சிஸோட இது நாங்க எந்த ஒரு பாயிண்டையும் எடுத்து பார்த்தாலும் அந்த பாயிண்ட் இது டீட்டாண்டா இது டீட்டா இது டீட்டா இது டீட்டாண்டே இருந்தது ஆங்கிள் வந்து இங்க சேஞ்ச் ஆகிடும். பட் இங்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் வந்து நாங்க இப்ப எடுப்போம். இந்த கிராஃப்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுப்போம். இந்த டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் பாயிண்ட் கூட போற ஒரு இப்போ நாங்க உங்களுக்கு தெரியும் சர்க்கிளில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ல நாங்க ஒரு லைன் ஒன்று கீறுவோம். வளைவான இதுக்கு நாங்க கீறுற மாதிரி இது ஒரு கேர்வ். அந்த கேர்வ்ல இருக்கிற பாயிண்ட் கூட போற ஒரு லைன் கீறுவமா இருந்தா அந்த லைன் ஹொரிசோண்டல் லைனோட என்ன ஆங்கிள் ஆகும். ஸோ இதை நான் ஆல்பாண்டு போறேன். அதே போல இந்த பாயிண்ட் கூட போறேன். இதை நான் பீட்டாண்டு போறேன். அதே மாதிரி இது கூட போறது இந்த பாயிண்ட் கூட போறது நான் கேமாண்டு போறேன். அப்ப இந்த T1 T2 T3 என்ற டைம்ல ரைட் T1 T2 T3 என்ற டைம்ல இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த லைன் ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது பாருங்க. இதுல இருந்த ஒரு லைன் கீறன் இது கூட ஒரு லைன் கீறன் மற்ற இதுல இருந்த ஒரு லைன். இந்த லைன் அல்பா இந்த லைன் பீட்டா இந்த லைன் கேமா. இங்க டைமோட இதுதான் டைம் T1 T2 T3 ரெண்டு வரும்போது இந்த அல்பா விட பீட்டா ஆங்கிள் பெருசு, இந்த பீட்டா விட இந்த கேமா பெரிதா இருக்க போகுது. பட் இவ்வளவும் லெஸ் தேன் 90. அப்ப இது வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்க போகுது. அக்யூட் ஆங்கிள்ஸ் சொன்னா இது கிரேடியன்ட் வந்து எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எஸ்டி கிராஃப் டைமோட கிரேடியன்ட் அல்பா இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகணும்னு சொன்னா tan alpha tan beta tan gamma என்று சொல்லலாம். tan alpha ன்னு சொன்னா இதுக்கு ஒரு வெலாசிட்டி இந்த v1லும் பார்க்க v2 பெருசு, v2லும் பார்க்க v3 பெருசு. அப்ப இங்க டைமோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு எஸ்டி கிராஃப்ல எப்படி தருவாங்களா இருந்தா இதை நான் பிடி கிராஃபா மாத்திரம் எனக்கு இப்படி லைன் வரப்போ டைமோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போற மாதிரி வரும். சரியா? அப்ப நாங்க கேர்வான ஒரு கிராஃப் தருவாங்களா இருந்தா அந்த கேர்வ்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டையும் ஒரு பாயிண்டை நோட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் கூடாக நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு லைன் உண்டக்கிறோம். ஸோ அந்த லைன் வந்து ஹொரிசோண்டல் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை ஆக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளா இல்லாட்டி ஒப்டியூஸ் ஆங்கிளான்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா சரி. ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைமோட என்ன வெலாசிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது. ஸோ அது வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனா வரும். யூனிஃபார்ம் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்படியான கேர்வான கிராஃபை தந்து போட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொன்னா இங்க கிரேடியன்ட்டை வச்சு செய்யறது தான் பெஸ்ட் வேயா இருக்கும். சரியா? கிரேடியன்ட் இந்த கிரேடியன்ட் லைன்ஸை கீறி போட்டு இந்த கிராஃபை நீங்க கன்வெர்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்கு. அதே மாதிரி இப்ப இப்படி கேர்வா இருந்தா எஸ்டி கிராஃப்ல இதுக்கும் நீங்க என்ன செய்யலாம் வேண்டாம், ஒவ்வொரு பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. இது ஆல்பான்னு எடுப்போம்.
இந்த பாயிண்ட் கூட போறது பீட்டான்னு எடுப்போம், இந்த பாயிண்ட் கூட போறது கேமான்னு எடுப்போம். அப்ப இங்க டைமோட எங்களுக்கு இந்த ஆல்பா பீட்டா கேமான்ற வேல்யூஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போகும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நாங்கள் கீறி பார்த்தோம்னா இது ஆல்பா, இது பீட்டா, இது கேமா. அப்போ எங்களுக்கு இது T1க்குரியது, இது T2 டைமுக்குரியது, இது T3 டைமுக்குரியது. சரியா? அப்ப எங்களுக்கு டைமோட இந்த ஆங்கிள் வந்து டிக்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. ஆல்பா கிரேட்டர் தேன் பீட்டா, பீட்டா கிரேட்டர் தேன் கேமா. எங்களுக்கு டைமோட ஆல்பா பீட்டா கேமா குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னா tan ஆல்பா கிரேட்டர் தேன் tan பீட்டா கிரேட்டர் தேன் tan கேமா. உங்களுக்கு டைமோட இந்த கிரேடியன்ட் வேல்யூ வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதுக்குரிய விடி கிராஃப்க்கு இருந்தா எங்களுக்கு இந்த அல்பா பீட்டா கேமா எல்லாமே அக்யூட் ஆங்கிள் என்ன இவ்வளவுமே லெஸ் தேன் 90 தான் இருக்க போகுது. இது வந்து அக்யூட் ஆங்கிள். அப்ப கிரேடியன்ட் பாசிட்டிவ்ல இருக்க போகுது. வெலோசிட்டியோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ, பட் டைமோட வெலோசிட்டி டிக்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. அப்ப எங்களுக்கு கிராஃப் இப்படி வரும், விடி கிராஃப் இப்படி வரும், ஸ்ட்ரைட் லைனா வரப்போகுது. சரி, ஸோ இனி நாங்கள் இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து கிரிப்போம். இங்க ஆங்கிள் டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. இப்போ T1 நேரத்தில் ஆல்ஃபா இப்படி இருக்கு, இந்த கோணம் இங்கே ஆல்ஃபா, அடுத்த பீட்டா, அடுத்தது கேமா. அப்போ நாங்கள் ஹொரிசோனல் ஆக்சிஸில் ஆன்டி கிளாக் வைஸ் பாருங்க. முதல் ஆல்ஃபா இங்கே இருந்தது, அப்புறம் பீட்டா, அப்புறம் கேமா. இந்த ஆங்கிள் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. ஓகே, நாங்கள் இனி அதில் இருக்கிற கொஷனுக்குரியதை பார்ப்போம். ஸோ எஸ்டி கிராஃபில் தந்துருக்கு. ஸோ இதை நாங்கள் விடியாக மாற்றுவோம். அப்போ இங்கே 0, இது T1 போடும், இது T2 போடும். இப்போ 0 to T1 வரைக்கும் என்ன நடக்குது, இந்த கர்வ் வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகாமல் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்குரிய விடி கிராஃப் தீர்வமாக இருந்தால் ஜீரோ டு T1 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. பிறகு அங்கால T1 இருந்து T2 வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிரேடியன் வந்து மைனஸ் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு T2 வரைக்கும் இப்படி இருக்கு.
அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா வெலாசிட்டி டைம் கிராஃபை நாங்க இப்ப டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபா மாத்துறோம். ஸோ இதனுடைய மற்ற மாதிரி பார்த்தோம்னு சொன்னா சரி. ஸோ இதுல விடி கிராஃப் இப்படி தரப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு எஸ்டி கிராஃபை கேட்குறாங்க. ஸோ இங்க வெலாசிட்டியோட வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்க நாங்கள் இது 0 to T1, T1 to T2 எடுப்போம். இங்க 0 to T1 வரைக்கும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரைட், இந்த ஆங்கிள் வந்து வெலாசிட்டியோட வேல்யூ கான்ஸ்டன்ட், இதுல சேஞ்ச் ஆக சொன்னா இங்க எனக்கு ஹொரிசான்டலோட இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு மாறக்கூடாது. அப்போ மாறக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும். இதுல ஹொரிசான்டல் பிளேனோட ஆக்குற ஆங்கிள் எங்க பார்த்தாலும் நீங்க டீட்டா டீட்டான்னு தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, T1ல இருந்து T2 இந்த வெலாசிட்டியை விட இதனுடைய வெலாசிட்டியோட வேல்யூ பெருசு. அப்ப இங்க இதனுடைய கிரேடியன்ட், இந்த கிரேடியன்டோட வேல்யூவை விட இந்த கிரேடியன்ட் வேல்யூ பெருசு. ரைட், அதாவது 0 to T1ல இருந்து நீங்க T1க்கு கீறின கிராஃபோட கிரேடியண்ட்டை பார்த்தால் T1ல இருந்து T2க்கான கிராஃபோட கிரேடியன்ட் வந்து கூடவே இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளை விட கொஞ்சம் கூட கீறினீங்கன்னு சொன்னா சரி. ஸ்ட்ரைட் லைனா கீறினீங்கன்னு சொன்னா சரி. சரியா? கிராஃப் ஷேப் வந்து இப்படி வந்து இது இந்த லைன்ட பார்க்கலும் கொஞ்சம் இவர் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கணும் இதனுடைய ஆங்கிள். இது ஒரே லைன் மாதிரி தெரியாம கீறினீங்கன்னா சரி, கிராஃப் இப்படி வரும். இதுல கொஞ்சம் முறிஞ்சு வர மாதிரி கீறினீங்கன்னா சரி. இது ஒரே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கு பார்க்க. ஓகே, அதே போல செகண்ட் பாருங்க.
ஸோ விடி கிராஃப் இப்போ இப்படி தந்துருக்கு. இதை வந்து நாங்க இப்ப எஸ்டி கிராஃபா நாங்க மாத்தோம் என்று சொன்னால் இதையும் நான் டைமை பிரிப்போம். T1 T2 T3 என்று பிரிப்போம். 0 இங்க 0 to T1 வரைக்கும் ஆங்கிள் பாசிட்டிவ், அப்ப கிரேடியன்ட் பாசிட்டிவ், அதாவது இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அப்ப இங்க 0 to T1 வரைக்கும் இந்த வெலாசிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு போகுது பாசிட்டிவ் சைட், ரைட்? அப்ப எனக்கு இங்க வெலாசிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா இங்க கேர்வா தான் வரும். 0 to T1 வரைக்கும் கேர்வா வரும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா வெலாசிட்டியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொன்னா இங்க எனக்கு கிரேடியன்ட் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்ப இங்க ஸ்ட்ரைட் லைன் T2 வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க T2ல இருந்து T3 வரைக்கும் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகி கொண்டு போகுது. பட் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து பிளஸ் என்று சொன்னா இங்க எனக்கு இந்த கிராஃப் ஷேப் இப்படி வரும். ஸோ இது ஒரு இப்படி ஒரு ஷேப்ல வரும், எஸ் என்ற ஷேப். இது ஸ்ட்ரைட் லைன், இதுக்கு பாருங்க 0 to T1 வரைக்கும் இங்க வெலாசிட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்க எல்லாமே நேர் பாசிட்டிவ் வேல்யூ வெலாசிட்டி. அப்ப இங்கேயும் சடனா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுல ஆங்கிள் வந்து tan வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது T1ல இருந்து T2 வெலாசிட்டியோட வேல்யூ வந்து ஒரே வேல்யூ, சேம் வேல்யூ. அப்ப இங்க எங்களுக்கு இந்த இடத்துல ஹொரிசாண்டல் ஆக்சிஸோட இந்த லைன் ஆக்குற ஆங்கிள் வந்து மாறக்கூடாது. அப்ப ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். இதுக்கு பிறகு அங்கால இப்படி ஒரு கேர்வா வரும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.